Hi everyone. Last class la நம்ம nodal analysis problem solve பண்ணோம். இந்த கிளாஸ்ல nodal analysis problem தான் solve பண்ண போறோம். Next classல நம்ம nodal analysis problem தான் solve பண்ண போறோம். இன்னைக்கு just ஒரு 7 problem solve பண்ணலாம். Next classல remaining problem solve பண்ணிடலாம். First question பாருங்க. Determine I. இந்த first question இதுதான் நம்ம dependent source யூஸ் பண்ணி solve பண்ற first question. இப்போ first எடுத்தோம்னா இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த சோர்ஸ் என்ன? இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். இந்த பிரான்ச் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இதுதான், இந்த ஐ தான் இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் நோட் நான் எடுக்கணும். இதை வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடாக கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் இந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிட்டால் இந்த பாயிண்ட் என்ன வரும்? -30 வோல்ட் வரும். அப்போது நான் இங்கே ரெஃபரன்ஸ் நோட் எடுத்துக்கிட்டால் இந்த பாயிண்ட் வந்து 30 வோல்ட், இந்த நோடு வோல்டேஜ் 30 வோல்ட். இந்த பாயிண்ட்டை நான் V1 எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன வேல்யூ வரும்? இங்கே பாருங்கள், நோடு வோல்டேஜ் என்ன? நோடு டு கிரவுண்டு. அது இண்டிபெண்டன்ட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, டிபெண்டன்ட் சோர்ஸாக இருந்தாலும் சரி. இங்கே பாருங்கள், நோடு டு கிரவுண்ட் இந்த ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ 2.5i இதுதான் இந்த நோடு வோல்டேஜ். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட் எடுத்தோம்னா கண்ட்ரோல் வேரியபிள், அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஐ தானே கண்ட்ரோல் வேரியபிள். ஐ வந்து என்னது? ஐ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து V1க்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட். தேர்ஃபோர் இது ரெஃபரன்ஸ் நோட்னா 0 minus V1 divided by 3. Therefore I is equal to minus V1 by 3. ஓகேவா? இப்போ நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அட் நோட் V1 என்ன சொல்லியிருக்கோம்? எப்படி அசியூம் பண்ணணும்? எல்லா கரண்ட்டும் இந்த V1லேருந்து லீவ் ஆகுறதுங்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். அப்போது V1 divided by 3 plus இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ 2.5 I இருக்குது. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 மாற்றினா தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் மொத்தமும் V1 இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2.5 ஐயை நம்ம என்ன எழுதுகிறோம்னா -2.5 V1 by 3ன்னு எழுதுகிறோம். ஏன்னா ஐக்கு பதிலாக என்ன நம்ம வேல்யூ? -V1 by 3. அப்போது -2.5 V1 by 3. அப்போது V1 மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ் வரும். ப்ளஸ் 2.5 V1 by 3 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர் 4 ப்ளஸ் V1 இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் என்ன? 30 -30 divided by 2 is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணால் V1 by 3 plus இதை சால்வ் பண்ணால் 3V1 plus 2.5 V1 5.5 V1 divided by 3 இருக்கும். 3 into 4 12 plus V1 minus 30 divided by 2 is equal to 0. LCM வந்து 12 எத்தனை 3 இருக்குது? 4 V1 plus 5.5 V1 plus V1 minus 6 V1. 12 எத்தனை 2 இருக்குது? 6 இருக்குது. 6 V1 minus 180 is equal to 0. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 4 6 10 15.5 V1 is equal to -180. இந்த சைடு போகும்போது 180. அப்போ V1 வந்து என்னது? நான் இங்கே எழுதுறேன். V1 வந்து 11.612 வோல்ட். ஓகேவா? நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும் ஆன்சர். என்ன? V1 இஸ் ஈக்குவல் டு 180 டிவைட் பை 15.5. இதை சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. தென் நம்மளுக்கு இப்போ வேணுங்கிறது ஐனா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். -V1 by 3. அப்போ -11.612 divided by 3. ஆன்சர் வந்து என்னது? I is equal to -3.87 ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இங்கே பாருங்க, செகண்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் I1, I2, I3 and I4. இந்த சர்க்யூட்டை பாருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் 0.2 V1, இது V1, இது 25 ohm, 10 ohm, 25 ampere, இது 100 ohm. இது I1, I2, I3, I4. இந்த மாதிரி நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. எல்லா பிரான்ச்சும் நோட் பண்ணியாச்சா? எஸ். இப்போ பாருங்க, இந்த நெட்வொர்க்கை பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், இந்த 3 பாயிண்ட்டும் சேம். ஏன்னா இங்க பாருங்க, இது ஷார்ட் ஆயிருக்கு. ஷார்ட் ஆயிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா பாயிண்ட்டும் சேம் சொல்லியிருக்கேனா? இதுவும் சேம் தான், therefore இதுவும் சேம் தான். ஸோ இது எல்லாமே சேம் பாயிண்ட் தான். அப்போ இது எல்லாத்துக்கும் நான் நேம் கொடுத்துக்கிறேன். இது ஏ, இது ஏ, இது ஏ. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், இந்த 3 பாயிண்ட்டும் சேம் தான். ஏன்னா இது எல்லாமே ஷார்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் சேம் தான், இந்த பாயிண்ட் சேம் தான், எல்லா பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ இது எல்லாம் நான் பின்னு எடுத்துக்கிறேன். பி பி பி. ஓகேவா? இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ல தான் இந்த எல்லா பிரான்ச்சஸும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. இது ஏ, இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. அப்போ இது எல்லாமே பி தான், இது எல்லாமே ஏ தான். ஓகேவா? இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே கனெக்ட் பண்றேன். ஏ டு பி என்ன கனெக்ட் ஆயிருக்கு? 25 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு ஏ டு பி. ஏ டு பில தான் இங்க பாருங்க, ஏ வந்து பாசிட்டிவ் போலாரிட்டியில் கனெக்ட் ஆயிருக்கு. பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது V1. ஓகேவா? இப்போ பி டு ஏ, பி டு ஏ பில இருந்து ஏக்கு தான் ஃப்ளோ ஆகுது கரண்ட் வந்து. இது வந்து என்னது? 0.2 V1 பில இருந்து ஏக்கு. இப்போ ஏ டு பி, ஏ டு பி 10 ஓம். அப்புறம் இதுவும் பாருங்க, ஏ டு பி கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, ஏ டு பி தானே போகுது. ஸோ ஏ டு பி 25 ஆம்பியர், ஏ டு பி 100 ஓம். இது 100 ஓம். இந்த 100 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? I4. இது I4னா இதுவும் I4 தான். ஓகேவா? அப்போ
இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I4. இதுவும் I4 தான், இதுவும் I4 தான். இப்போ பாருங்க கரண்ட் பாருங்க, இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இது I1. அப்போ I1ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கு -2 ப்ளஸ் போகுது. அப்போ -2 ப்ளஸ் இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ இது என்னது I1. இந்த I1ம் 0.2 V1ம் இந்த பாயிண்ட்ல டச் ஆகுது. அப்போ I1ம் 0.2 V1ம் இந்த பாயிண்ட்ல டச் ஆகுது. இங்கிருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னது தென் I2 டிவைட் ஆகுது. இங்க பாருங்க இது I1 இது I1 இது I1. இந்த பாயிண்ட்ல இருந்து I1 லீவ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இருந்து 0.2 V1 லீவ் ஆகுது. இங்க பாருங்க இது I1 லீவ் ஆகுது, 0.2 V1 லீவ் ஆகுது. தென் இந்த பிரான்ச் ஒன்று லீவ் ஆகுது. therefore இது என்னது I2 தானே. அப்போ இது I2. அப்போ இது என்னது இது I3, இது I4. நம்ம இப்போ நெட்வொர்க்கை ரீட்ரா பண்ணிட்டேன், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க எல்லாமே பேரலாக இருக்கு. இப்போ இதை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், இதை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிட்டா இந்த பாயிண்ட் என்ன V1. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் இது கிரவுண்ட்னா இதுவும் கிரவுண்டு தான். ஓகேவா, இதுவும் கிரவுண்டு தான். அப்போ நோடு வோல்டேஜ்னா என்ன, இந்த நோட்லேருந்து கிரவுண்ட் வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் என்ன V1 அவங்களே கொடுத்துருக்காங்க. therefore இதை நான் V1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் V1 கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா, கால்குலேட் பண்ணுறேன். அட் நோட் V1 இதுவும் V1 தான், இதுவும் V1 தான், இதுவும் V1 தான், எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே V1 தான். அப்போது V1 டிவைடட் பை 25. இங்கே பாருங்கள் கரண்ட் வந்து இந்த V1 உள்ள வருது. ஸோ -0.2 V1 லீவ் ஆகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பட் இங்கே பாருங்க உள்ள வருது. இப்போ இன்கேஸ் இந்த டைரக்ஷனில் நான் வச்சுக்கிட்டேன்னா இந்த கரண்டோட டைரக்ஷன் இப்படி வச்சுருந்தா 0.2 V1 -0.2 V1. ஏன்னா இது 0.2 V1னா இந்த டைரக்ஷனில் வர கரண்ட் -0.2 V1. அதை தான் நான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் V1 by 10. இங்கே பாருங்கள் இங்கே லீவ் ஆகுது, லீவ் ஆகுறதுனால ப்ளஸ் 25 இங்கேயும் லீவ் ஆகுது. நான் இங்கே I1 I2 எல்லாம் நான் ஃபாலோ பண்ணல, I1 I2 I3 எல்லாம் நான் இங்கே போடலை. என்ன ரீசன்னா நம்ம ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும். V1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா பிரான்ச்சில் இருக்கிற கரண்ட்டையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போது V1 டிவைடட் பை 100, V1 divided by 100 is equal to 0. LCM எடுத்தா என்ன வரும் 100 4V1 minus 100ல எத்தனை ஒன்று இருக்கு 100 இருக்கு. 100 into 0.2 வந்து என்னது 20V1 plus 10V1 plus 2500 plus V1 is equal to 0. இதை சால்வ் பண்ணா -16 plus 2V1 plus V2 plus 40. Sorry. இதை நான் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் V1 தானே 4V1 10V1 14 15 minus 20 minus 5. அப்போ -5V1 plus 2500 இந்த சைடு போகும்போது -2500. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 are 25. therefore V1 is equal to 500 volt. ஓகேவா, V1 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா, அப்போ இது V1 னா இது என்னது இதுவும் V1 தான். அப்போ V1 500 நான் சொல்லியிருக்கேன். 500 divided by 100 என்ன 500 divided by 100 5 ampere. therefore நான் இங்க எழுதுறேன் 5 ampere. I4 is equal to 5 ampere. இது ஒரு ஆன்சர் பாருங்க. 500 divided by 100 இந்த I4 இதுதானே 5 ampere. இது 5 ampereனா இதுவும் 5 ampere தான். இது 25 ampere. இங்க KCL யூஸ் பண்ணுங்க. அப்ப I3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்
I3 is equal to KCL யூஸ் பண்ணா இது 25 ஆம்பியர், இது 5 ஆம்பியர். அப்போ என்டர் ஆகிற கரண்ட் என்ன? 30 ஆம்பியர். 30 ஆம்பியர் I3. I4 கண்டுபிடிச்சாச்சு, I3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 25 ஆம்பியர் இங்க வருது, இந்த 5 ஆம்பியர் இங்க வருது. இது என்னது? இது 30 ஆம்பியர் தான். ஓகேவா? இப்போ இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் இருக்குல்ல, இது என்னது? இது 500 வோல்ட். இதோட இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் என்ன? 500 வோல்ட். 500 டிவைடட் பை 10 என்ன வரும்? 50 ஆம்பியர். அப்போ இது 50 ஆம்பியர், இது 30 ஆம்பியர். இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? 80 ஆம்பியர். நம்மளுக்கு தேவை I2ங்கிறது இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. இது 80 ஆம்பியர்னா இது என்னது? I2ங்கிறது -80 ஆம்பியர். ஓகேவா? -80 ஆம்பியர். நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் வேணும். இது இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நம்மளுக்கு வேணும். இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 80 ஆம்பியர்னா இது -80 ஆம்பியர். நம்ம இந்த 80 ஆம்பியரே வச்சுக்கலாம். இந்த 80 ஆம்பியர் இந்த வழியா ஃப்ளோ ஆகுது. இப்போ 0.2 V1 இந்த கரண்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். 0.2 இன்ட்டு V1 என்ன? 500. அப்போ என்னது? 0.2 இன்ட்டு 500 என்ன வரும்? 100. 0.2 இன்ட்டு 500. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இங்கே டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சோம்னா 2 இன்ட்டு 50 100. இது 100 ஆம்பியர், இது 80 ஆம்பியர், இது 100 ஆம்பியர். தேர்ஃபோர் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? -20 ஆம்பியர். கேசிஎல் ஜஸ்ட் கேசிஎல் தான். பாருங்க, இது 80 ஆம்பியர், இது 100 ஆம்பியர்னா இது என்னது? -100 ஆம்பியர். அப்போ கேசிஎல் யூஸ் பண்ணி பாருங்க. -100 + 80. அதாவது நான் இதை வந்து என்டரிங் கரண்ட்னு வச்சிருக்கேன். இப்போ லீவிங் கரண்ட் வந்து என்னது? இஸ் ஈக்குவல் டு I1. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? I1 இஸ் ஈக்குவல் டு -20 ஆம்பியர். அப்போ I1 என்னது? -20 ஆம்பியர். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி நெட்வொர்க் எல்லாம் பார்த்தா பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட் வச்சு நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் KCL KVL தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. KCL மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ I1 I2 I3 I4 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நான் ஒரு தேர்ட் சம் இதில் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சால்வ் பண்ண மெத்தட்லேயே தான் இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெட்வொர்க்கை பாருங்கள். Find the value of Vx. ஓகேவா? நான் ஒரு ரெஃபரன்ஸ் நோடு எடுத்துக்கிட்டேன்னா நீங்களும் ஒரு ரெஃபரன்ஸ் நோடு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா?
இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் 2Vx, ஃபோர் வோல்ட். இது 5 வோல்ட். இது வந்து 2 ஓம். ஓகேவா? இப்போ இந்த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து Vx இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே பாருங்க, இதை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிறேன். இதை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிட்டா இந்த பாயிண்ட் என்ன? மைனஸில் இந்த கிரவுண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் இது வந்து 4 வோல்ட். இந்த பாயிண்ட் வந்து நான் V1 எடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது பிரின்சிபல் நோட் ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் V1 கண்டுபிடிச்சிட்டேன்னா Vx கண்டுபிடிக்கலாம். ஏன்னா Vxங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரோல் வேரியபிளை ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம எழுதி வச்சுக்கணும். என்ன அது அப்போ தான் லாஸ்ட்டாக நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், Vx இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த V1க்கும் 4க்கும் இடையில தான் இந்த Vx இருக்குது. தேர்ஃபோர் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் V1 அண்ட் 4 வோல்ட், V1 மைனஸ் 4, இதுதான் Vx. இப்போ நம்ம V1 கண்டுபிடிச்சிட்டா Vx கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ V1 கண்டுபிடிக்க போகிறோம். V1 அட் நோட் V1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். V1 மைனஸ் 4 டிவைடட் பை 1 ஓம், V1 மைனஸ் 4 டிவைடட் பை 1 ப்ளஸ் V1, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் 6 மைனஸ் 4 டிவைடட் பை 1. இங்கே கரண்ட் வந்து வெளியே போகுது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த Vxக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 மாற்றிக்கணும் Vx. அப்போ தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் V1 டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 2Vx நம்ம எப்படி எழுதலாம்? 2 இன்டூ Vxக்கு பதிலாக V1 மைனஸ் 4 எழுதிட்டா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2V1 மைனஸ் 8 வரும். அப்போது இங்கே கரண்ட் வந்து லீவ் ஆகுது. ஸோ ப்ளஸ் தான். ப்ளஸ் 2V1 மைனஸ் 8, இங்கே பாருங்கள் V1 by 2 ப்ளஸ் V1 டிவைடட் பை 2. இப்போ எல்சிஎம் எடுங்க, இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சேம் ஒரே ஈக்குவேஷன் தான். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2V1, ஏன்னா எல்சிஎம் வந்து 2, 2V1 மைனஸ் 8 ப்ளஸ் 2V1 மைனஸ் 20 ப்ளஸ் 4V1 மைனஸ் 16 ப்ளஸ் V1 இஸ் ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணால் இது கிடைக்குது. இப்போது V1 டேர்ம் மட்டும் 2 2 4V1 இப்படி கேன்சல் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எதுவும் மிஸ் ஆகிடாது. 2V1 இப்போ 4 4 4 8 9. அப்போ 9V1 இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 28 மைனஸ் 16 மைனஸ் 44 வரும். இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 44. அப்போ V1 இஸ் ஈக்குவல் டு 44/9. 44/9. இப்போ V1 கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ Vx கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ Vx என்ன? Vx ஈக்குவல் டு 44/9 மைனஸ் 4. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 44 மைனஸ் 36, 9 4s are 36 டிவைடட் பை 9. அப்போ 8/9 வோல்ட். Vxங்கிறது 8/9 வோல்ட் தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். தி கரண்ட் இன் ரெசிஸ்டர் ஆரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோன் இன் ஃபிகர் வில் பி. இப்போ அந்த கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நெட்வொர்க்கை பாருங்கள்.
plus minus 2 volt, 1 kilo ohm, இதுவும் 1 kilo ohm, 1 kilo ohm, இது 1 volt, 1 milliampere, 1 milliampere, 1 kilo ohm. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் நான் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது R, இந்த Rல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இது V1, இது V2, இது கிரவுண்டு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கிரவுண்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நம்மளே நோட் பண்ணிக்கலாம். V1 V2 இங்கே நோடு வோல்டேஜ் கேட்கல, இங்கே இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. அதை எந்த டைரெக்ஷன்லாம் அவங்க கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த டைரெக்ஷன்லாகவும் இருக்கலாம், இல்லை இந்த டைரெக்ஷனாகவும் இருக்கலாம், ஆப்போசிட் டைரெக்ஷனாகவும் இருக்கலாம். அது கிடைக்கிற V1 பொறுத்து. V1 வந்து இந்த 1 வோல்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதனால் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். இன்கேஸ் 1 வோல்ட்டோட இந்த V1 கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்கும். நம்ம எதுன்னு பொறுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அட் நோட் V1, இப்போ எல்லா கரண்ட்டும் லீவ் ஆகிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதான ஃபஸ்ட்டு அசம்ஷன். therefore V1 minus 2 divided by 1K. நான் ஏன் K போடுறேன்னு பாருங்க. ஏன்னா Kங்கிறது என்னன்னா, Kங்கிறது 1000 எப்படி எழுதலாம்? 10 power 3ன்னு எழுதலாம். அப்போ 10 power 3 கிலோ 10 power 3 ஓம். மில்லினா என்னன்னா 10 power minus 3. அப்போ 10 power minus 3 மில்லின்னு சொல்லக்கூடாது, மில்லிக்கு பதிலாக 10 power minus 3, 10 power minus 3 ஆம்பியர் நம்ம சொல்கிறோம். அதனால நம்ம இங்கே கேனே மென்ஷன் பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் V1, இங்கே பாருங்க 1 வந்து ப்ளஸில் டச் ஆகுது. therefore -1 divided by 1K. இங்கே பாருங்க இந்த இது வந்து V2வா? இப்போ பாருங்க ப்ளஸ் V1 minus V2 divided by 1K is equal to 0. இங்கே பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கு. ஸோ நம்ம மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் இங்கே போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 3V1 minus V2 is equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அட் நோட் V2, இப்போ V2ல நம்ம சால்வ் பண்ண போகிறோம். V2 minus V1 divided by 1K. V2 minus V1 divided by 1K. V2ல இந்த 1 மில்லி ஆம்பியர் என்ட்ரு ஆகுது. அப்போ -1 M நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ப்ளஸ் V2 divided by இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? V2 divided by 1K is equal to 0. இப்போ பாருங்க இங்கே எல்லாம் 1K இருக்குது. இதோட எல்சிஎம் என்ன? 1K. அப்போது V2 minus V1 மைனஸ் 1Kல எத்தனை 1 இருக்குது? 1000 1 இருக்குது. 1Kனா 1000. 1000ல் எத்தனை 1 இருக்குது? 1000 இருக்குது. இது வந்து என்னது? 10 power 3. இது வந்து மில்லினா என்னன்னு சொல்லியிருக்கேன்? மில்லினா 10 power minus 3ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது +3 10 power +3 into 10 power minus 3 என்ன வரும்? ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். therefore 1 மட்டும்தான் வரும். அதனால தான் நான் MKங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ளஸ் 1Kல எத்தனை 1K இருக்குது? 1 தான். அப்போ V2 is equal to 0. இதை சால்வ் பண்ணால் -V1 + 2V2 is equal to 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணுறது தானே, நார்மல் சால்வ் பண்ணுற மெத்தட் தானே. V1 வந்து என்ன கிடைக்கும்னா 7/5 வோல்ட். ஓகேவா? அப்போ நம்ம V1 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கரண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த V1 வந்து என்ன? 7/5ங்கிறது
1 விட அதிகமாக இருக்குது. அப்போ கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போது கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V1 minus 1 divided by 1K. இதுதான் ஐக்கான ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது V1 வந்து 7/5. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நான் இங்கே பண்ணுறேன். I is equal to V1 வந்து என்னது 7/5 minus 1 divided by 1K. இதை சால்வ் பண்ணால் 7 minus 5 2 divided by 5 divided by 1K. 2 divided by 5 என்ன வரும் 0.4 சாரி 0.4 கிடைக்குது. இந்த 1K வந்து மேலே வரும்போது 10^3ங்கிறது மேலே வரும்போது 10^-3 மாறிடும். ஸோ 10^-3னா என்னது மில்லி. அப்போ மில்லி ஆம்பியர். இப்போ 0.4 மில்லி ஆம்பியர் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த ஆரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0.4 மில்லி ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sixth question. In the circuit shown in the value of K for Vy is equal to 0. அவங்களே கொடுத்துருக்காங்க Vyங்கிறது 0ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இஸ் Kங்கிற வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். Kங்கிற வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ நெட்வொர்க்கை பாருங்க. Six volt 1 ohm. இது 1 ohm 1 ohm 1 ohm. இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் பிளஸ் மைனஸ் KVX. இது VX. இங்க ரெஃபரன்ஸ் நோடு எதுவும் கொடுக்கல. இது வந்து ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க Vy. அவங்களே சொல்லியிருக்காங்க Vy வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதை 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் வந்து கிரவுண்டு, இந்த 0 வந்து கிரவுண்டு கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கிரவுண்ட் எடுக்கணும். இது நான் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது இது கிரவுண்டுனா இது என்னது, இந்த பாயிண்ட் இது Vx. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, Kங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த K வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். K கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம Vx கண்டுபிடிக்கணும். Vx கண்டுபிடிச்சா தென் K கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் Vx கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, Vx at node at node Vx minus 6 divided by 1 plus Vx by 1 plus Vx Vy வந்து என்ன 0 minus 0 divided by 1 is equal to 0. Vxல என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு, இது கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பிரான்ச் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பிரான்ச் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பிரான்ச் கனெக்ட் ஆயிருக்கு. 3 டேர்ம் கிடைச்சிருச்சு. இது ஒரு ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண என்ன வரும், 3Vx is equal to 6. இதுல இருந்து Vx வந்து என்னது 6/3 2 வோல்ட். இதுதான் Vx நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2Kன்னு எழுதலாமா, 2K. இப்போ நான் Vy கண்டுபிடிக்கிறேன். அட் நோடு Vy
நோட் Vy. Vy வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. therefore நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 minus Vx divided by 1. இது வந்து கரண்ட் வந்து என்டர் ஆகுது. therefore minus 2 ampere plus 0 இங்க பாருங்க பிளஸ்ல டச் ஆகுது. 0 பிளஸ்ல டச் ஆகுது. therefore minus 2k divided by 1 is equal to 0. சால்வ் பண்ணா இங்க Vxங்கிறது என்னது? Vxங்கிறது 2. therefore minus 2 plus 0 minus 2k is equal to 0. இந்த 2k இந்த சைடு போகும்போது minus 4 is equal to 2k. அப்போ k is equal to minus 2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? k கால்குலேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் தான் இது. நீங்க சால்வ் பண்ணா ஈஸி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சேம் நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்றோம். அதுல இருந்து நம்ம k கண்டுபிடிச்சிருக்கோம். k வந்து -2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். லாஸ்ட் இது கொஸ்டினோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சாரி, இங்க பாருங்க 7th கொஸ்டின். இது லாஸ்ட் கொஸ்டின். இதோட முடிச்சிடலாம். ஓகேவா? consider the circuit shown in below which has a current dependent current source. அதாவது current control current source சரி, current dependent current source சொல்லலாம். source the value of V2 divided by V1 is. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது V2 divided by V1 கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ V2 divided by V1 என்ன? அதுக்கு யூனிட் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இப்போ Rங்கிறது நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஓம்னு யூனிட் போடுவோம். Vங்கிறது கண்டுபிடிச்சா வோல்ட்ஸ்னு சொல்லிட்டு யூனிட் போடுவோம். பட் V2 divided by V1க்கு யூனிட் இருக்குமா? இருக்காது. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாராமீட்டர்ஸ் படிக்கும்போது, தட் மீன்ஸ் 2 போர்ட் நெட்வொர்க்லாம் படிக்கும்போது இது நம்ம ரொம்ப முக்கியம். V2 divided by V1, V2க்கு யூனிட் என்ன? வோல்டேஜ். இதுக்கு யூனிட் என்ன? வோல்டேஜ். வோல்டேஜ் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து நோ யூனிட்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? இதுக்கோட ஆன்சருக்கு வந்து யூனிட் இருக்காது. இப்போ நெட்வொர்க்கு நான் டிரா பண்றேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். இது V1, இது R, இது R, கரண்ட் வந்து இது I, இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். ஓகேவா? இந்த சோர்ஸை இந்த கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த கண்ட்ரோல் வேரியபிள் இருக்குல்ல, இதை டிபெண்ட் பண்ணி இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அதான் இது கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இது டெர்மினல். ஓகேவா? இந்த டெர்மினல்ல இது V2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது V2னா இந்த பாயிண்ட் என்ன? இதை நான் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். இது V2னா இது என்னது? இதுவும் V2 தான். இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட்டும் V2 தான். ஏன்னா எல்லாமே பேரலா இருக்கு. ஸோ V2 தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட கண்ட்ரோல் வேரியபிளை ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதிடணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிடலாம். I is equal to, ஐக்கு என்ன வேல்யூ? ஐங்கிறது எங்கிருந்து எங்க போகுது? V1ல இருந்து V2க்கு போகுது. அப்போ இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். அப்போ V1 minus V2 divided by R, V1 minus V2 divided by R, இதுதான் I. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்.
இப்போ அட் நோட் V2 இங்கே V2 தானே இருக்குது, ஒரே ஒரு நோடு தான் இது, ஒரு நோடு கிரவுண்ட் ஒரு நோட், 2 நோட்ஸ் 2 பிரின்சிபல் நோட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், n-1 ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போது அட் நோட் V2 minus V1 divided by R, எல்லா கரண்ட்டும் லீவ் ஆகுறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருந்தாலும், இப்படி அவங்க எக்ஸாமில் கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம கன்சிடர் பண்ணுறது இப்படி கன்சிடர் பண்ணி நம்ம நோடல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். V2 minus V1 divided by R, இது முடிஞ்சிச்சா? அப்போ V2 plus V2 divided by R, இங்கே கரண்ட் பாருங்க என்டர் ஆகுது. ஸோ மைனஸ் ஆல்ஃபா ஐக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், V1 minus V2 by R கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போது நம்ம இதை வந்து ஐக்கு பதிலாக V1 minus V2 divided by R is equal to 0. இப்போது டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது டோட்டலாக எல்லாமே ஆறுன்னு வரணும். அந்த டினாமினேட்டரே ஆறுன்னு தான் வரும். அப்போ அந்த ஆறு வந்து இந்த சைடு போகும்போது 0 ஆயிரும். ஸோ இந்த ஆரெல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போது நம்ம உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். V2 minus V1 plus V2 minus alpha V1 minus alpha minus V2 plus alpha V2, இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்க இது மைனஸ் V1னா மைனஸ் V1, இது மைனஸ் V1, இது மைனஸ் ஆல்ஃபா V1 மைனஸ் V1. இப்போ V1 எல்லாம் ஒரு சைடும் V2 எல்லாம் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ V1 இந்த மைனஸ் V1ம் மைனஸ் ஆல்ஃபா V1ம் இந்த சைடு போகுது. அப்போ பாருங்க நான் அதை அப்படியே மாற்றி எழுதுறேன். V1 பிளஸ் ஆல்ஃபா V1 இஸ் ஈக்குவல் டு V2 இல்லை 2V2, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, 2V2 பிளஸ் ஆல்ஃபா V2. இப்போ V1 காமனாக வெளியெடுங்க. V1 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 பிளஸ் ஆல்ஃபா கிடைக்கும். இங்கே V2 காமனாக வெளியே எடுத்துட்டா 2 பிளஸ் ஆல்ஃபா கிடைக்கும். இப்போ அவங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, V2 divided by V1 கேட்டிருக்காங்க. இது V2, இந்த V1 இங்கே கொண்டு வந்தால் V2 divided by V1. அப்போது V2 divided by V1, இந்த V1 இங்கே வந்துடுது, இந்த 2 plus alpha இந்த சைடு போயிடுது. ஸோ 1 plus alpha divided by 2 plus alpha, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கிளாஸ் இதோட ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நோடல் அனாலிசிஸ் ஒரு 5 to 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தென் மெஸ்ஸுக்கு போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் எல்லாருமே டெலகிராமில் போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எல்லாம் அதில் தான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? எல்லோரும் படிக்கட்டும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.